வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. நீ சொன்னேன்னு நான் ஒவ்வொரு கால பூஜையும் பால் அபிஷேகமும் பண்ணனே. உனக்கு ஒரு வேலை என்னால ஒரே ஒரு தடவை நேத்து மட்டும் பால் அபிஷேகம் பண்ண முடியாம போனதுனால என்னோட துர்காவை நீ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே. இழந்த சக்தியை மீட்டெடுக்க முடியாத நீ ஏன் துர்கா சாவறத வேடிக்கை பாத்தியா? நீ நினைக்கிற மாதிரி இங்க ஒண்ணுமே நடக்கல. எப்படியோ துர்கா செத்து ஒழிஞ்சா. எத்தனை நாள் கனவு இது. அந்த கனவு இன்னைக்குதான் கை கூடி இருக்கு. ஐயோ இது எப்படி கொண்டாடுறதுனே தெரியலையே. டே அர்ஜுன், ஸ்வீட் இருந்தா எடுத்துட்டு வந்து கொடு. நாம எல்லாரும் இத செலிப்ரேட் பண்ணணும். சீக்கிரம் போ போ. அப்பா குடு குடு, எல்லாருக்கும் குடு. ஃபர்ஸ்ட் ஜனா குடுறா. ஜனாத ரொம்ப வரத்து குடுவாங்க. நிறைய எடுத்துக்கோங்க. மாயா எடுத்துக்க. நான் சாப்பிட்டேங்க, நீங்க சாப்பிடுங்க. டேய் டேய், நம்ம சந்தோஷத்துக்கு காரணமே மாயா தாண்டா. அவளுக்கு இன்னொரு ஸ்வீட் கொடு. அவ இல்லன்னா துர்கா இறந்திருக்கவே மாட்டா. மாயா இன்னொரு ஸ்வீட் எடுத்துக்கோ. மாயா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலமா. துர்காவை கொல்ல நாமளும் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிருப்போம். ஆனா நம்மளால அதை சாதிக்க முடிஞ்சதா? ஆனா இன்னைக்கு துர்காவோட கதையை முடிச்சிருக்கோம்னா அதுக்கு காரணம் ஒன் அண்ட் ஒன்லி மாயா தான். இவ கைராசியாலதான் துர்கா வெடிச்சு செதறி போயிட்டான். காலன் கலிங்கன்னு எத்தனையோ மந்திரவாதிகளால முடியாத விஷயத்த நீ சாதிச்சு காட்டிட்ட மாயா. நாகலோகத்து மாயான்னு ப்ரூவ் பண்ணிட்ட மாயா. டேய் அர்ஜுன், மாயாவுக்கு ஸ்வீட் போதும். அப்போ உனக்கு ஸ்வீட் போதுமா மாயா? அப்போ மொத்தத்தையும் நானே எடுத்துக்கவா? நான் ஸ்வீட்ட சொல்லல, சந்தோஷப்பட்டது போதும்னு சொன்னேன். இனிமேதான் நீங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பிளான் பண்ணதுல 50% தான் முடிஞ்சிருக்கு. துர்காவோட சாவுக்கு கனகாதான் காரணம்னு அவளை ஜெயில அடைச்சாதான் நம்மளோட மொத்த திட்டமும் முழுசா நிறைவேறும். மாயா டோன்ட் வரி. இப்பவே கனகா நந்தினி கஸ்டடியில தான் இருக்கா. இனிமே அவளால வெளியவே வர முடியாது. காலம் பூரா இனிமே ஜெயில கிடக்க வேண்டியதானே. ஆனா அந்த அசோக்கும் நந்தினியும் துர்காவை கொன்னது கனகாதான்னு அவ்வளவு சுலபமா நம்பிட மாட்டாங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர மாயா? முதல்ல அவங்கள நம்ப வைக்கணும். அதான் எப்படி? கனகாதான் அக்னி குண்டத்துல குண்டு வைக்க சொன்னான்னு நாமளே ஒருத்தரை ரெடி பண்ணி போலீஸ்ல சரணடைய வச்சு அவனை வாக்குமூலம் கொடுக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கனகாவால தப்பிக்கவே முடியாது. மாயா, இது சரியா வருமா? எல்லாம் சரியா வரும். செய்யாத குற்றத்தை செஞ்சதா சொல்லி ஜெயிலுக்கு போறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல யாரையாவது ஒருத்தரை புடிச்சு இப்பவே அந்த வேலையை பண்ணுங்க. அப்படி ஒருத்தன் எனக்கு தெரியும் மாயா. அவனை உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வச்சு நீ சொன்ன மாதிரி அக்னி குண்டத்துல குண்டு வைக்க சொன்னது கனகாதான். துர்காவை கொன்ன சொன்னால்னு வாக்கு மூலம் கொடுக்க வைக்கிறேன். அப்படி பண்ணாதான் கனகாவை ஈஸியா ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். இப்பவே அவனை போய் போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்றேன்.
சொல்லுங்க ஐயா. டேய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நான் சொன்ன மாதிரி நீ செய்யற, புரியுதா? சரிங்க ஐயா. ம். இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆயிடுறேன் ஐயா. ம். இதுக்கு மேல கனகாவால தப்பிக்கவே முடியாது. கனகாவோட கதை என்னையோட முடிஞ்சது. ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. மேடம், ஐயோ ஓகே, நல்லா இருக்கியான்னு கேட்டேன். இப்ப பரவாயில்ல. மேடம், நான் எப்படி இங்க வந்தேன்? சின்ன எங்க? நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அசோக் வீட்டுக்கு போயிட்டாரு. மேடம், நான் தான் துர்கான்னு நிரூபிக்க கோவில்ல அக்னி குண்டம் இறங்குறதா வேண்டுதல் வச்சிருந்தேனே. இப்படி அதை கெடுத்து விட்டுட்டீங்களே மேடம். எனக்கு கனகா தான் தொந்தரவா இருந்தானா இப்படி நீங்களும் எனக்கு தொல்லை பண்றீங்களே. கனகா, உன் நடிப்பை கொஞ்சம் நிறுத்துறியா? மயக்கம் தெளிஞ்ச உடனே உன் டிராமாவை ஆரம்பிச்சிட்டியா? மேடம், நான் நேத்தும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், நான் கனகா இல்ல. நான் கனகான்னு நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. முதல்ல கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. உன் வேஷத்தை கலைக்கிற நேரம் வந்துருச்சு. நேத்து அக்னி குண்டத்துல இறங்கின துர்கா இறந்துட்டா. ஐயோ, என்ன சொல்றீங்க மேடம்? கனகா இறந்துட்டாளா? ஏய், துர்கா இறந்துட்டான்னு சொல்றேன், திரும்ப திரும்ப கனகான்னு சொல்லிட்டு இருக்க. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நான் தான் துர்கா, அவ கனகா. அவ பாவம், அவளே தன்னை துர்கான்னு நிரூபிச்சுக்கிறதுக்காக எனக்கு பதிலா அவ அக்னி குண்டத்துல இறங்கி பலி ஆயிட்டா. ஓவரா நடிக்காத. என்னதான் நடிச்சாலும் நான் உன்னை துர்கான்னு நம்ப போறதில்ல. நீ கனகான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாமி சத்தியமா சொல்றேன் மேடம், நான் தான் துர்கா மேடம். எனக்கு பதிலா அக்னி குண்டத்துல இறங்குறேன்னு அம்மன் கோவத்துக்கு ஆளாகி கனகா அநியாயமா இறந்திருக்கா. கனகா ஒன்னும் அம்மன் கோவத்துக்கு ஆளாகி இறக்கல. யாரோ அக்னி குண்டத்துல வெடிகுண்டு வச்சு அவளை கொன்னிருக்காங்க. என்னது? வெடிகுண்டு வச்சு கொன்னுட்டாங்களா? ஆமா. நாங்க உன்னை புடிச்சு கொண்டு வரலன்னா துர்காவை ஏமாத்திட்டு நீதான் அக்னி குண்டத்துல இறங்கியிருப்ப. அப்படி இறங்கியிருந்தனா நீதான் போய் சேர்ந்திருப்ப. தாயே கனக துர்கா, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? நான் என்ன சொன்னாலும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்களே. நான் தான் துர்கான்னு எப்படி இவங்களை நான் நம்ப வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. கனக துர்கா தாயே, இதுக்கு ஒரு வழியே இல்லையா? ஏன் இல்ல? நீதான் கனகான்னு ஒத்துக்கோ. அடுத்த செகண்டே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். இத பாரு, உன் மேல எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீ கொலை பண்ண அத்தனை பேரும் தப்பானவங்க. அதே சமயம் நீ துர்காவை கொன்னிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு காவேரி வீணாவை கொன்ன அந்த கும்பல் தான் துர்காவையும் கொன்னிருக்கணும். துர்காவை கொன்னது யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியணும். சொல்லு கனகா, நீ யாரு? எங்க இருந்து வந்திருக்க? ஜமீன் ஐயா வீட்டுக்கு எதுக்காக வந்த? சொல்லு. கடவுளே, உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு தெரியல.
நான் கனகா இல்ல. இத பாரு, அசோக் சொன்ன மாதிரி நீதான் கருப்பு கயிறு கட்டியிருக்க. எங்க டீம் அசோக் அட்டாக் பண்ணப்போ நீதான் வந்து ஆக்ரோஷமா சண்டை போட்ட. அது போல சண்டை போடுறது கனகாவான உன்னோட குணம். அதனால நீதான் கனகா. எதையாவது சொல்லி எங்களை ஏமாத்த முடியாது. மேடம், நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறீங்களா? என்ன துர்கான்னு நிரூபிக்க அக்னிகுண்டத்துல இறங்குவேன்னு நான் பிடிவாதமா இருந்தேன். அப்ப என்கிட்ட வந்து அந்த கனகா, உன் நல்லதுக்காக இந்த முடிக்கயிறை கொண்டு வந்திருக்கேன், இதையாவது கட்டிக்கோ, இது உன் ஆபத்துல இருந்து காப்பாத்தும். இந்த கயிறு அவதான் என் கையில கட்டி விட்டா. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன காப்பாத்துறதுக்காக நடக்க போற ஆபத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு என்ன அக்னி குண்டத்துல இறங்க விடாம தடுக்கதான் அவ கையில இருந்த கருப்பு கயிறு என் கையில கட்டி விட்டுருக்கா. அத வச்சு நீங்க என்ன கனகான தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்ல, கனகா என் கையில இந்த கயிறை கட்டி விட்டதுக்கு அப்புறம் புது தெம்பு வந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு மேடம். அதனாலதான் என் கண்ணு முன்னாடி சின்னையாவ உங்க ஆளுங்க அடிக்கவும் பொறுத்துக்க முடியாம அப்படி சண்டை போட்டிருக்க. நான் சொல்றத நம்புங்க மேடம். மேடம், ஒரு நிமிஷம் மேடம். மேடம், உங்களை யாரோ ஒருத்தர் பார்க்கணும்னு ரொம்ப நேரமா தொல்லை பண்ணிட்டு இருக்கான் மேடம். யார் நீ? எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்ன? மேடம், அது வந்து ஹலோ, A1 ஸ்டேஷன் தான், சொல்லுங்க மேடம். உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ, ஏய் அசோக், தான் தான் துர்கான்னு நிரூபிக்கிறதுக்காக அக்னியில இறங்கினவளுக்கு இப்படி ஒரு சாவு வரும்னு நினைச்சு பார்க்கல. தான் உயிரியே கொடுத்து அவ தான் துர்கான்னு நிரூபிச்சிருக்கா. 2 பேர்ல யாரு துர்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்ட. ஆனா அது அவ உயிரியே பறிக்கொண்டு நினைக்கலையப்பா. நீ துர்கா மேல எவ்வளவு உயிரா இருந்தன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தான் தெரியல. விதிப்பா, விதி. வேற என்ன சொல்றது? இந்த துக்கத்திலிருந்து நீ மீண்டு வரணும் அசோக். என்னங்க அசோக் இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியலங்க. எப்படி உடைஞ்சு போயிருக்கான் பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? அந்த கனகா தானே. துர்காவை கொன்னது அவதான். அவளாலதான் அசோக் டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து கேட்டான். இப்போ நம்ம மருமக துர்கா செத்துட்டாங்க. ஆனா கனகா துர்காவா இருந்து இந்த வீட்டையே கைக்குள்ள வைக்க நினைச்சிருக்கா. அவளை விடக்கூடாதுங்க, விடக்கூடாது. பெரியமா, நீங்க நினைக்கிற மாதிரி துர்காவோட சாவுக்கு கனகா காரணம் கிடையாது. இல்ல அசோக், துர்காவை கொன்னது கனகா தான். ஐயோ பெரியமா, கனகா அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுல வேற ஏதோ நடந்திருக்கு. அது தெரியாம சும்மா அப்படி கனகா பேரையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அசோக், இத கனகா பண்ணிருக்க மாட்டான்னு எப்படிப்பா இவ்வளவு ஆணித்தரமா சொல்ற? பெரியப்பா,
துர்கா அக்னிகுண்டத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே நந்தினி மேடம் கனகாவை அரெஸ்ட் பண்ணி அவளை அவங்க கஸ்டடிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் பெரியமாவுக்கு நல்லா தெரியும். பெரியமா, நீங்களும் அர்ஜுன் அண்ணாவும் கௌரி அழைச்சிட்டு போக வந்தீங்கல்ல, அப்ப கனகா நந்தினி மேடம் கஸ்டடியில இருந்ததை நீங்க 2 பேரும் பாத்தீங்கல்ல. ஆனா இப்ப நீங்களே துர்காவை கொன்னது கனகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அசோக், ஒருத்தரை கொல்றதுக்கு அவங்க தான் அங்க போகணும்னு அவசியம் இல்லையே. ஆள் வச்சு கூட கொன்னு இருக்கலாம்ல. பெரியமா, நந்தினி மேடம் சொல்ற மாதிரி கனகா மேல கொலைப்பழி இருக்கிறது நிஜம்தான். ஆனா அவ தான் துர்காவை கொலை பண்ணியிருப்பான்னு என்னால ஏத்துக்க முடியாது. எங்கேயோ இருந்து வந்த கனகாவ எப்படி இவ்வளவு ஆணித்தரமா நபுறனது எனக்கு தெரியல அசோக். ஆனா நான் அடிச்சு சொல்றேன், போலீஸ் கஸ்டடியில இருந்துகிட்டே கனகா துர்காவை கொல்ல ஆள் செட் பண்ணிருக்கா. அவ மேல சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக திட்டம் போட்டு தானாவே போலீஸ் கஸ்டடிக்கு போயிருக்கா. ஆமாப்பா. நாம சொன்னதை அசோக் நம்ப ஆரம்பிச்சுட்டான். இந்நேரம் நாம செட் பண்ண ரவுடி போலீஸ்ல சரண்டர் ஆயிருப்பான். கனகாதான் துர்காவுக்குள்ள வெடிகுண்டு வைக்க சொன்னாலும் சொல்லி வாக்குமூலமும் கொடுத்திருப்பான். அப்புறம் என்ன, கனகாதான் துர்காவை கொன்னுட்டான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த முட்டாள் நந்தினி போன் பண்ணுவா. அதுக்கப்புறம் அதை அசோக் நம்பிதானே ஆகணும். இந்நேரம் போன் வரணுமே. நந்தினி வர்றா. அப்ப நாம அனுப்புன ஆளு வாக்குமூலம் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். கனகாதான் கொலைகாரின்னு சொல்ல வர்றா. அசோக், நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது வேற ஒண்ணு. எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. என்னாச்சு மேடம்? நேத்து நான் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில வச்சது கனகா இல்ல, துர்கா. மேடம், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நிஜமாவா சொல்றீங்க? மேடம், அப்படின்னா என் துர்கா சாவலியா? என் துர்கா சாவலியா? ஆமா அசோக், உங்க துர்கா சாகல, உயிரோட தான் இருக்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது துர்கா தான். பெரியப்பா, என் துர்கா இன்னும் சாவல. ஆமாண்டா. அப்பா, துர்கா இன்னும் சாவல. மேடம், மேடம், எப்படி மேடம்? என்ன நடந்துச்சு சொல்லுங்க மேடம். சொல்றேன் அசோக். நான் ஸ்டேஷன்ல இருக்கிறப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஹலோ, என்ன நந்தினி மேடம் பாகுனாரா? நீயா? நானேதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறேன்ல. இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்க? உங்களுக்கு ஒரு முக்கியமான க்ளூ கொடுக்கதான் கால் பண்ணிருக்கேன். என்ன க்ளூ? நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே, அது கனகா இல்ல, துர்கா. துர்காவா? என்ன சொல்ற? ஆமா, அவ துர்கா தான். அப்போ கனகா? நான் தான் கனகா. நீ கனகாவா? அப்போ இத்தனை நாளா தெலுங்குல பேசி எனக்கு க்ளூ கொடுத்ததெல்லாம் நீதானா? எஸ்.
அது நானே தான். ஜமீனோட வீட்ல இருந்துதான் இவ்ளோ நாள் பேசுனியா? அங்கிருந்துன்னு இல்ல, எங்க இருந்தும் பேசுவேன். சரி, இங்க இருக்கிறவ துர்கா, நீ கனகா, அப்புறம் என்ன மேடம், நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சொல்றத ஏதோ கிண்டல் தோணில கேக்குற மாதிரி இருக்கு. விஷயத்துக்கு வா. அடுத்து என்ன சொல்ல போற? நான் தான் கனகா. துர்காவுக்கு பதிலா அக்னி குண்டத்துல இறங்கினதும் நான் தான். அக்னி குண்டத்துல இறங்குனவ பாம்பு வெடிச்சு செத்து போயிட்டா. நீ என்னடான்னா போன்ல பேசிட்டு அக்னி குண்டத்துல இறங்குனதா சொல்ற? என்ன கொல்ல யாராலையும் முடியாது மேடம். உன்னை கொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ என்ன சாமியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொல்ல வேண்டியதை சிரிக்காம சீக்கிரமா சொல்லு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் நான் சொல்றத நீங்க நம்பிதான் ஆகணும். சொல்லு. துர்காவை கொல்ல எதிராளிங்க அக்னி குண்டத்துல வெடி வைக்க போறது எனக்கு தெரியும். என் கையில கட்டியிருந்த கருப்பு முடி கயிற துர்கா கையில நான் கட்டி விட்டு அக்னி குண்டத்துல இறங்க நான் கிளம்பி போனேன். நீ எதுக்காக போகணும்? துர்கா உயிரை காப்பாத்ததான். நீ தான் கனகான்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறேன். நீ கனகான்னா துர்கான்னு சொல்லிக்கிட்டு ஜமீன் வீட்ல இருந்துகிட்டு எதுக்காக துர்கா லைஃப ஸ்பாயில் பண்ற? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.